Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 12th Maths Chapter 3 Theory of Equations Exercise 3.3ல 5th sum பார்க்கலாம். Find all zeros of polynomial ஒரு expression கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல பாருங்க equal to 0 இருந்துச்சுன்னா நம்ம அதை equation சொல்லுவோம். இங்க equal to 0 இல்ல, அதனால இது expression சொல்லுவோம். ஒரு x power 6ல ஸ்டார்ட் ஆகுற ஒரு expression கொடுத்திருக்காங்க. If it is known that இப்போ ரெண்டு root value கொடுத்திருக்காங்க. இங்க x power 6ல இருக்கிறதுனால இதுக்கு 6 roots value வரும். ஆனா 2 நம்ம 6 root values தான் find out பண்ணணும். Find all zeros. zeros-னா இந்த expressionல இருக்கிறதுனால rootங்கிறது 0ன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ அப்ப நம்ம 6 zeros means root. so 6 roots find out பண்ணணும். அதுல 2 root கொடுத்திருக்காங்க. சோ அப்ப remaining 4 zeros தான் நம்ம இப்ப find out பண்றது. சோ எப்படின்னு சொல்லிட்டு பாப்போம். ஃபர்ஸ்ட் given கொடுத்திருக்கிற expression அப்படியே நம்ம ரைட் பண்ணலாம். x power 6 minus 3x power 5 minus 5x power 4 plus 22x cube minus 39x square minus 39x plus 135. இது வந்து கொடுத்திருக்கிற எக்ஸ்பிரஷன். ஃபர்ஸ்ட் நம்ம இதுல இருந்து ஏபிசியோட வேல்யூஸ் ரைட் பண்ணலாம். இப்போ ஏங்கிறது as a previous லெவல்ல நம்ம பார்த்த ஆர்டர் படி தான் x power 6 ஓட கோஎஃபிஷியன்ட் ஏங்கிறது 1, b equal to ல இருந்து minus 3, c equal to minus 5, d equal to 22, e equal to minus 39, f equal to minus 39, g equal to 135. இப்போ கொடுத்திருக்கிற எக்ஸ்பிரஷன்ல இருந்து நம்ம ஏபிசியோட வேல்யூஸும் ரைட் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஏங்கிறது எக்ஸ் பவர் 6 ஓட கோஎஃபிஷியன்ட், நெக்ஸ்ட் பிங்கிறது எக்ஸ் பவர் 5 ஓட கோஎஃபிஷியன்ட் நம்ம ரைட் பண்ணிருக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம இங்க ரூட்ங்கிறது ஜீரோஸ், ஏன்னா இது ஒரு எக்ஸ்பிரஷன்ல இருக்கிறதுனால ரூட்ங்கிறது ஜீரோஸ்னு கொடுத்திருக்காங்க. சோ அப்ப நம்ம ஜீரோஸ்னு ரைட் பண்ணலாம். zeros இப்போ x power 6ல இருக்கிறதுனால 6 zeros வரும். இப்போ given questionலயே ரெண்டு zeros மட்டும் கொடுத்திருக்காங்க. 1 plus 2i square root of 3. so அப்போ 1 plus i first 0, 1 plus 2i. 1 plus 2i இது பாத்தீங்கன்னா இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல ரியல் பார்ட், இமேஜினரி பார்ட் இருக்கு. இந்த மாதிரி இமேஜினரி பார்ட் வந்துன்னா இது வந்து irrational நம்பர். irrational நம்பர்னா இதோட இன்னொரு ரூட் என்னவா இருக்கும்? சோ நம்ம கான்ஜுகேட் எடுக்கிறது. கான்ஜுகேட்ங்கிறது தான் இதோட another root. ரூட்ங்கிறது 0. சோ அப்ப another 0 நம்ம எப்படி ரைட் பண்ணலாம்னா கான்ஜுகேட் இமேஜினரி பார்ட்டோட சைன் சேஞ்ச் பண்ணணும். இங்க பிளஸ் 2iங்கிறது இங்க மைனஸ் 2i. இப்போ நம்மளுக்கு இன்னொரு ரூட் கிடைச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3ங்கிறது ஸ்கொயர் ரூட் வேல்யூவும் பாத்தீங்கன்னா irrational. ஸோ அப்போ another 0 என்ன வரும்னா மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. இப்போ x பவர் 6ல இருந்துச்சுன்னா நம்மளுக்கு 6 zeros வரும். 6 zeros அதை மட்டும் ஜீரோஸ்னா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஜீரோஸ்னா ரூட்டுங்கிறதுனா இது எக்ஸ்பிரஷன்ல இருக்கிறதுனால ரூட்டை தான் ஜீரோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு 4 zeros கிடைச்சிச்சு. ரிமைனிங் 2 இது நம்மளுக்கு தெரியாது. அதை நம்ம ஆல்ஃபாவும் பீட்டாவும் கன்சிடர் பண்ணலாம். ஸோ அப்போ 6 zeros-ல நம்மளுக்கு 4 zeros ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு கிடைச்சிச்சு 6. இந்த ஆல்ஃபாவும் பீட்டாவும் மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம சம் ஆஃப் த ரூட் கன்சிடர் பண்ணலாம். சம் ஆஃப் த ரூட்னா S1. S1 equal to sum of the root னா இந்த given இப்ப 6 rootsங்கிறத zeros னு சொல்லுங்க. இந்த 6 zeros நம்ம ஆட் பண்றது sum. 1 plus 2i plus 1 minus 2i plus square root of 3, இங்க minus square root of 3, இங்க plus alpha plus beta. இந்த ரூட் எல்லாம் நம்ம ஆட் பண்றோம். equal to S1 னா as a formula minus b by a equal to இங்க மைனஸ் இங்க bங்கிறது minus 3 divided by aங்கிறது 1. இப்போ இதுல இருந்து 1 plus 2i plus 1 minus 2y plus square root of 3 minus square root of 3 plus alpha plus beta equal to minus into minus plus side 3. இப்போ இதுல இருந்து plus 2iயும் minus 2iயும் கேன்சல் ஆகும். square root of 3யும் minus square root of 3யும் கேன்சல் ஆகும். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 1 plus 1 இங்கே ஒரு இருக்கு, இங்கே ஒரு 1 இருக்கு. ஸோ 2 இங்க வந்து alpha plus beta, 2 plus alpha plus beta equal to 3. ஸோ இப்போ இதுல இருந்து alpha plus beta equal to இந்த 2 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஸோ அப்போ என்ன ஆயிடும்னா 3 minus 2. alpha plus beta equal to 3 minus 2 1. இதுல இருந்து நம்ம பீட்டா ரைட் பண்ணலாம். பீட்டா equal to 1 minus alpha. பீட்டா equal to 1 minus alpha. இதை நம்ம equation 1 ன்னு கன்சிடர் பண்ணலாம். இப்போ இதுல ஹை பவர் பாருங்க x power 6ல இருக்கு. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் பாத்தீங்கன்னா S6.
S6ங்கிறது தான் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் 6 ரூட்ஸ் இருக்கு 6 ரூட்டை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் ஃபர்ஸ்ட் ரூட் 1 plus 2i next 1 minus 2i next square root of 3 next minus square root of 3 next alpha into beta equal to இங்க வந்துட்டு ஈவன் நம்பர் இருக்கு ஈவன் நம்பர் இருந்துச்சுன்னா இங்க பாசிட்டிவ்ல தான் இருக்கும் S6 அப்ப இங்க பாசிட்டிவ் இப்ப லாஸ்ட் இங்க என்ன இருக்கு கான்ஸ்டன்ட் நம்பருக்கு நம்ம என்ன ரைட் பண்ணிருக்கோம்னா G சோ அப்போ G by A G by A Gங்கிறது 135 Aங்கிறது 1 இந்த ரெண்டே நம்ம மல்டிப்ளை பண்ணணும் மல்டிப்ளை பண்ணும்போது இங்க A plus B into A minus B ஃபார்முலா இருக்கு 1 plus 2i இங்க 1 minus 2i அப்ப நம்ம A square minus B square மல்டிப்ளை பண்ணுறதுங்கிறது A square minus B square ஸோ அப்ப நம்ம எப்படி ரைட் பண்ணலாம்னா 1 square minus 2i square A square minus B square into இங்க square root of 3 இங்க minus square root of 3 இருக்கு ஸோ அப்போ minus square root of 3 square next alpha into beta equal to 135 இங்க வந்து 1 minus 2 squareங்கிறது 4 I square ஓட வேல்யூ minus 1 இங்க minus square இங்க square root இந்த square cancel ஆகி minus 3 alpha into beta equal to 135 1 minus into minus plus side 4 into 1 4 1 plus 4 minus 3 alpha beta equal to 135 so 1 plus 4 5 minus 3 alpha beta equal to 135 5 into 3 15 இங்க minus இருக்கு so அப்ப minus 15 alpha beta equal to 135 இப்ப நம்ம இத alpha beta equal to இந்த minus 15 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம் so அப்போ minus 135 divided by 15 இந்த minus 15 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம் so அப்ப இங்க cancel பண்ணும்போது இங்க 9 வந்துரும் alpha into beta equal to minus 9 இதை நம்ம equation 2 ன்னு கன்சிடர் பண்ணலாம் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இங்க alpha beta equal to minus 9 என்று இருக்கு இங்க beta equal to 1 minus alpha equation 1 equation 2 இந்த பீட்டாக்கு 1 minus alpha ன்னு சொல்லிட்டு substitute பண்ணலாம் equation 1 in 2 equation 1 equation 2ல substitute பண்ணலாம் so அப்ப alpha பீட்டாக்கு பதிலா நம்ம என்ன பண்ணனும்னா பீட்டாக்கு 1 minus alpha-வை substitute பண்ணனும் so அப்ப 1 minus alpha equal to minus 9 நம்ம alpha-வை multiply பண்ணலாம் so அப்ப alpha minus alpha square equal to minus 9 இந்த minus 9 நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம் so அப்ப இத order wise write பண்ணலாம் minus alpha square plus alpha இது இந்த பக்கம் கொண்டு வரும்போது plus ஆயிடும் plus 9 equal to 0 ஃபர்ஸ்ட்ல வந்து மைனஸ் இருக்கு மைனஸ் இருக்கிறதுனால நம்ம இந்த ஈக்குவேஷனை மைனஸால மல்டிப்ளை பண்ணலாம் மைனஸால மல்டிப்ளை பண்ணும்போது ஆல்பா ஸ்கொயர் மைனஸ் ஆல்பா minus 9 equal to 0 இப்போ நம்மளுக்கு ஒரு quadratic equation கிடைச்சிருக்கு இந்த quadratic equationல product பாத்தீங்கன்னா minus 9 வரணும் sum minus 1 வரணும் அந்த மாதிரி 2 வேல்யூவை நம்ம டைரக்டா சூஸ் பண்ண முடியாது ஸோ அதனால நம்ம இப்போ ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம் இங்க ஆல்பா ஸ்கொயர் ஆல்பான்னு இருக்கிறதுனால நம்ம இதையே ஆல்பான்னு கன்சிடர் பண்றோம் ஆல்பா ஈக்குவல் டு as a formula minus b plus or minus square root of b square minus 4ac divided by 2a இந்த ஃபார்முலால நம்ம இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நமக்கு a equal to 1 b equal to minus 1 c equal to minus 9 ஆல்பா ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்ங்கிறது a ஆல்பாவோட கோஎஃபிஷியன்ட் b cங்கிறது கான்ஸ்டன்ட் இல்ல நம்ம இந்த abc யோட வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் equal to minus b யோட வேல்யூ minus 1 plus or minus square root of minus 1 square minus 4 a yoda value 1 c yoda value minus 9 divided by 2 a yoda value 1 equal to minus into minus plus ஆயிடும் plus 1 plus or minus square root of minus 1 square ங்கிறது 1 minus into minus plus ஆயிடும் 4 into 9 36 divided by 2 equal to 1 plus or minus square root of 37 divided by 2 alpha equal to 1 plus or minus
ஸ்கொயர் ரூட் ஆஃப் 37 டிவைடட் பை 2. இதுல வந்து நம்ம வந்துட்டு ஆல்பா வந்துட்டு இப்போ பிளஸ் வேல்யூவும் சூஸ் பண்ணலாம், மைனஸ் வேல்யூவும் சூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்பாக்கு பாசிட்டிவ் வேல்யூ சூஸ் பண்ணலாம். ஆல்பா ஈக்குவல் டு 1 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 37 டிவைடட் பை 2. நம்ம ஆல்பாக்கு பாசிட்டிவ் வேல்யூ சூஸ் பண்ணும்போது பீட்டா வேல்யூ பார்த்துக்கலாம். பீட்டா ஈக்குவல் டு நம்ம என்ன கன்சிடர் பண்ணிருக்கிறோம், 1 மைனஸ் ஆல்பா. ஸோ அப்போ 1 மைனஸ் இந்த ஆல்பாக்கு இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். 1 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 37 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு நம்ம இப்போ எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுக்கும்போது இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 2 இந்த மைனஸை உள்ளாடி நம்ம மல்டிப்ளை பண்ணணும். -1 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 37 டிவைடட் பை 2. இங்க 2வும் -1 இருக்கு. ஸோ அப்போ ஈக்குவல் டு 1 minus square root of 37 divided by 2 beta. ஆல்பாக்கு நம்ம பாசிட்டிவ் வேல்யூ கன்சிடர் பண்ணும்போது பீட்டாக்கு வந்து நெகட்டிவ் வேல்யூ வரும். இதே மாதிரி தான் நம்ம ஆல்பாக்கு வந்துட்டு நெகட்டிவ் வேல்யூ 1 minus square root of 37 divided by 2 கன்சிடர் பண்ணோம்னா பீட்டாக்கு பாசிட்டிவ் வேல்யூ வரும். ஸோ அப்போ நம்மளுக்கு ரூட்ஸ் பதில் ஜீரோஸ் எப்படி ரைட் பண்ணலாம்னா நம்மளுக்கு 6 zeros வரும். ஃபர்ஸ்ட் 0 நம்மளுக்கு given கொஸ்டின்லயே கொடுத்திருந்தாங்க 1 plus 2i. நம்ம ஃபர்ஸ்ட் 4 zeros ஆல்ரெடி நம்ம ரைட் பண்ணிருந்தோம். இத அப்படியே ரைட் பண்ணலாம். 1 plus 2i 1 plus 2i ஒரு 0, நெக்ஸ்ட் வந்து 1 minus 2i இன்னொரு 0, இன்னொன்று வந்து square root of 3, நெக்ஸ்ட் minus square root of 3, நெக்ஸ்ட் இன்னொன்று வந்து ஆல்பாக்கு நம்ம பாசிட்டிவ் வேல்யூ கன்சிடர் பண்றது 1 plus square root of 37 divided by 2 alpha. ஆல்பாக்கு பாசிட்டிவ் கன்சிடர் பண்ணோம்னா பீட்டாக்கு வந்து நெகட்டிவ் வேல்யூ 1 minus square root of 37 divided by 2. இது இப்போ ஆல்பாக்கு நீங்க நெகட்டிவ் வேல்யூ சூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. 1 மைனஸ் நம்ம பாசிட்டிவ் இல்லைன்னா நெகட்டிவ் எது வேணாலும் சூஸ் பண்ணலாம். இங்க நெகட்டிவ் வேல்யூ சூஸ் பண்ணீங்கன்னா இங்க பீட்டாக்கு பாசிட்டிவ் வேல்யூ வரும். ஸோ நமக்கு 6 zeros ரைட் பண்ணணும் ஃபைனலா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.